11வது ஆள். கிழமை காலை நரேன் தன் மனைவி அனுஷியா மகள் தருணியை சென்னை சென்ட்ரலுக்கு கூட்டிச் சென்று பெங்களூர் செல்லும் டபுள் டக்கர் ஏசி ரயிலில் ஏற்றிவிட்டான். சரியாக 7:30 மணிக்கு ரயில் கிளம்பியதும் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, அடுத்த 4 நாளைக்கு எனக்கு முற்றிலும் சுதந்திரம், தினமும் விதவிதமா ஒருத்தி என மனசுக்குள் நரேன் குதூகலித்தான். பார்க்கிங் வந்து காரை திறந்து டிரைவர் இருக்கையில் அமர்ந்த போது பின்புற இடது கதவு தானாக திறந்து மூடிக்கொண்டது. நரேன் காருக்குள் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். ஆனால் பின்புறம் எவரும் இல்லை, காலியாகத்தான் இருந்தது. தனக்கு அடிக்கடி ஏன் இப்படி மனப்புறமை தோன்றுகிறது என்று எண்ணிக்கொண்டே காரை கிளப்பினான். பாலவாக்கத்தில் வீடு. வீட்டிற்கு செல்வதற்கு முன் காரை நிழலோரம் நிறுத்தி மொபைலில், ஹாய் நிர்மலா, இன்னைக்கு ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துரு, ஸ்காட்ச் வச்சிருக்கேன், லெட்ஸ் என்ஜாய் என்றான். பிறகு உற்சாகத்துடன் காரை கிளப்பி பாலவாக்கம் நோக்கி செலுத்தினான். அப்போது காரின் பின்பக்கம் இருந்து, நிர்மலா, இன்னைக்கு வேண்டாம் நரேன், உனக்கு இன்னைக்கு நான் இருக்கேன் என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. நரேன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். பெண் இருக்கை காலியாகத்தான் இருந்தது. நடுங்கி போனான். பயத்தில், ஏய் யாரது என்று அதற்றினான். நான் தான் ராஜி. 2 வருடங்களுக்கு முன் தற்கொலை செய்து கொண்டேன். இப்போது ஆவியாக அலைகிறேன். ஸ்டேஷன் பார்க்கிங்கில் நீ கார் ஏறும்போது நானும் பின்பக்கம் ஏறிக்கொண்டேன். ஓ காட், சரி, உனக்கு இப்ப என்ன வேண்டும்? நிர்மலாவுக்கு போன் பண்ணி இன்று வர வேண்டாம் என்று சொல்லிவிடு. அவளுக்கு பதிலாக என்னுடன் ஜாலியாக இரு. பயந்து போய் காரை ஓரங்கட்டி நிறுத்தினான். அவள் உடனே பின்பக்க கதவை திறந்து மின்னலான முன்பக்கம் ஏறி நரேன் அருகில் அமர்ந்து கொண்டாள். என்னிடம் பயப்படாதே, உன்னால் என்னை பார்க்க முடியாது, ஆனால் நீ என்னை தொட்டு உணரலாம். நரேன் இடது கையை நீட்டி பயத்துடன் அவளை தடவினான். இளமையான உடம்புதான் என்று நினைத்து கொண்டான். நரேன், என்னிடம் நீ பயப்படாதே, நான் இப்போது ஆவியான ஒரு பேய். அப்படியா? ஈனமாக கேட்டான். ஆமாம், நாய்கள் மட்டுமே ஆவிகளை அடையாளம் கண்டுகொண்டு எங்களை பார்த்து குறைக்கும். பயப்படாதே, உனக்கு இன்று என் மூலம் வித்தியாசமான இன்ப அனுபவம் கிடைக்கும். இதற்கு முன் நீ ஆவியான பெண்ணை அனுபவித்திருக்கிறாயா? கண்டிப்பாக மாட்டாய். பாலவாக்கம் அபார்ட்மெண்டை அடைந்த போது செக்யூரிட்டி நரனை பார்த்து சல்யூட் அடித்தான். உடன் வந்த அந்த ஆவி அவன் கண்களுக்கு தெரியவில்லை. இருவரும் லிப்டில் ஏறி 4வது தளத்தில் உள்ள நரேன் வீட்டை அடைந்தார்கள். 2 பெட்ரூம்களுடன் வீடு விஸ்தாரமாக இருந்தது. ஆவி உடனே மெயின் டோரை சாத்திவிட்டு எல்லா ஜன்னல்களையும் அடித்து சாத்தியது. பிறகு உரிமையுடன் ஃப்ரிட்ஜை திறந்து பால் எடுத்து இருவருக்கும் காபி கலந்தது. அதன் பின், நான் போய் குளித்துவிட்டு வருகிறேன் என்று பாத்ரூமில் நுழைந்து கொண்டது. அது ஷவரில் குளித்துக் கொண்டிருந்த போது நரேன் சாவித்துவாரத்தின் வழியாக ஆர்வத்துடன் உள்ளே பார்த்தான். பக்கவாட்டில் அது ஷவரில் நின்ற போது அதன் மீது தெளித்துக் கொண்டிருந்த நீர்த்திவளைகள் மூலமாக எலும்பு கூடு, சதைகள் இல்லாத வெறும் உடல் அமைப்பின் வடிவம் மட்டும் தெரிந்தது. மார்பகமும் உடலும் நல்ல வடிவமைப்பில்
அமர்க்களமாக இருந்தது. இன்று தனக்கு வித்தியாசமான வேட்டை தான் என்று நரேன் எண்ணிக்கொண்டான். குளித்துவிட்டு வாசனையுடன் வெளியே வந்தது. தோசை மாவு எடுத்து தோசை வார்த்து சாம்பாரை சுட வைத்து இருவரும் பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டார்கள். நரேன் மறக்காமல் நிர்மலாவுக்கு போன் செய்து அவளை வர வேண்டாம் என்றான். பிரேக்பாஸ்டின் போது அருகில் சென்று ஆவியை அணைக்க நரேன் முற்பட்டான். ஆவி அவனை தடுத்து, எனக்கு கொலை பசி, அப்புறம்தான் எல்லாம் என்றது. பசித்தால் எப்படி உனக்கு உணவு கிடைக்கும்? எல்லா ஹோட்டல்களுமே என்னோடது தான். கூட்டமில்லாத நேரங்களில் யாரு மேலும் இடிக்காமல் ரகசியமாக உள்ளே சென்று வேண்டியவற்றை எடுத்து சாப்பிடுவேன். நான் பியூர் வெஜிடேரியன். உனக்கு நான் எத்தனையாவது ஆள்? என் கணவனையும் சேர்த்து நீ எனக்கு 11வது ஆள். நரேன் சிரித்துக்கொண்டே, நான் கணக்கே வைத்துக் கொள்வதில்லை, கிட்டத்தட்ட 100 தாண்டி இருப்பேன் என்றான். தெரியும்டா நாயே, அதனால தானே இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். ஆவியினுள் தூங்கிக் கொண்டிருந்த கருநாகம் மனதுக்குள் சீறியது. பீரோவை திறந்து ஸ்காட்ச் விஸ்கியை எடுத்தான். நீ குடிப்பியா? நோ. அந்த ஆவி உரிமையுடன் ஃப்ரிட்ஜை திறந்து 2 கோகோ ஜெல், ஒரு ஆப்பிள் எடுத்துக்கொண்டது. சமையலறைக்கு போய் கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து நரேன் முன் அமர்ந்தது. கோகோ ஜெல் வெறும் தேங்காய் தண்ணீர் தான். தெரியும். நரேன் நிறைய குடித்துவிட்டு கிளர்ச்சியுடன் ஆவியை அணைக்க நெருங்கி வந்தான். இப்ப வேண்டாம், உன் கண்கள் ஜிவு ஜிவுன்னு பார்க்கவே பயமா இருக்கு. உன்னால இப்ப சரியா எதுவும் செய்ய முடியாது. முதலில் நன்றாக தூங்கு, போதை தெளிஞ்சதும் வச்சுக்கலாம். நானும் போய் பக்கத்து பெட்ரூமில் தூங்குகிறேன். அடுத்த நொடி பெட்ரூம் கதவு அடித்து சாத்தப்படும் சத்தம் கேட்டது. நரேன் தன்னை சற்று நிதானித்துக் கொண்டு எழுந்து சென்று பெட்ரூம் கதவை உட்புறம் தாளிட்டு விட்டு உடைகளை களைந்து மெலிதாக ஏசியை இயங்கச் செய்தான். மனைவி அனுஷியாவிடமிருந்து சௌக்கியமாக போய் சேர்ந்ததாக மொபைலில் தகவல் வந்தது. நரேன் உடம்பை போர்த்தி கொண்டு தூங்க ஆரம்பித்தான். போதையில் நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த போது போர்வையை விலக்கிவிட்டு அவன் தொடை இடுக்கில் யாரோ கை வைப்பது போல் இருந்ததால் திடீரென்று முழித்து கொண்டு, யாரது என்று அதட்டினான். நான் தான் ராஜி. நீ அப்பவே கதவை சாத்திவிட்டு இங்கிருந்து வெளியே போனாயே. நான் கதவை சாத்திவிட்டு உள்ளேதான் இருந்தேன். அந்த ஆவியினுள் காத்து கொண்டிருந்த கருநாகம் சீறி பாய்ந்து தன் கொடிய விஷத்தை கக்கியது. ஞாயிறு மாலை அந்த ஆவி நிதானமாக சமைத்து சாப்பிட்டது. பிறகு பக்கத்து பெட்ரூமில் போய் நிம்மதியாக தூங்கியது. மறுநாள் திங்கட்கிழமை அன்று பிரெட், முட்டைகள், பால், பழங்கள் என ஃப்ரிட்ஜில் இருந்த அனைத்தையும் காலி செய்து பசியை தீர்த்து கொண்டது. சற்று நேரம் டிவி பார்த்தது. செவ்வாய்க்கிழமை உமன்ஸ் ஹார்லிக்ஸ் மட்டும் கரைத்து குடித்தது. புதன்கிழமை காலை அந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசவே அருகில் குடியிருந்தவர்கள் கதவை தட்டி நரேன் நரேன் என்று கூப்பிட்டார்கள். பதில் இல்லை. அலுவலகம் போன் செய்தால் 3 நாட்களாக நரேன் வரவில்லை, எந்த தகவலும் இல்லை என்றார்கள்.
போலீஸை வரவழைத்து உடனே கதவை உடைத்தனர். அந்த ஆவி உள்ளேயே இருந்து கொண்டு போலீஸை வேடிக்கை பார்த்தது. பெட்ரூமில் நரேன் தொடை இடுக்கில் கத்தியால் குத்தப்பட்டு ஏராளமான இரத்தம் வெளியேறி கோரமாக இறந்து கிடந்தான். கத்தி பிறப்புறுப்பில் சொருகப்பட்டிருந்தது. கர்ச்சிப்பால் மூக்கை பொத்திக் கொண்ட இன்ஸ்பெக்டர் எஸ்பியிடம், சார், இது சேமோடஸ் ஆபரேண்டி. கடந்த 2 வருடங்களில் இவன் 11வது ஆள். இதுக்கு முன்னால நங்கநல்லூர், சோழிங்கநல்லூர், தீநகர், மயிலாப்பூர், தாம்பரம், அண்ணாநகர், வில்லிவாக்கம், எக்மோர், கடைசியா பாலவாக்கம். நங்கநல்லூரில் ராஜி என்று ஒரு பெண்மணி அதே அறையில் தற்கொலை செய்து கொண்டதாக கூட நினைவு என்றார். ஏதாவது காமன் குழு இருக்கா? இருக்கு சார். இறந்த அனைவருமே மனைவியை தவிர வேறு பல பெண்களிடம் தொடர்பு வைத்திருந்தவர்கள். ஓ காட்! அப்படின்னா இது ஏதோ ஒரு ஒழுக்கமான பெண்மணியோட பழி வாங்குகிற தொடர் கொலைகள். இதை கேட்ட அந்த ஆவியின் மனம் பெருமையில் சந்தோஷப்பட்டது. ராஜியின் கொலைகள் தொடரும். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.